teachers, the one and only head of whole departments, the Royal BCom. பிளேஸ்மெண்ட்னா என்ன, எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க? இன்டர்வியூ பற்றி சொல்லி தருவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த கேமெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க? நமக்கு கிளாஸ் போர் அடிக்காமல் போன்றதுக்காகவா? இல்லை மேம் அதில் ஏதாச்சும் சொல்ல வராங்களா? சரி, அவங்க சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோமா? கண்டிப்பாக 80% பேர் கேமாக மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, ப்ளே பண்ணியிருக்கீங்க. கிளாஸ் முடிஞ்சு மேம் கடைசியாக ஒரு ஸ்பீச் தருவாங்க, இந்த கேம் இதுக்காக தான் கண்டக்ட் பண்ணோன்னு. அது யாருக்கும் கேட்காது. நான் ஸ்மைலி வாங்கினேன், அவன் சாக்லேட் வாங்கினா, இப்படி தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதே மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் இதை பற்றியே தான் பேசியிருக்கீங்க. ஆனால் ஒரு 20% பேர் இதை கரெக்டாக புரிஞ்சுருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படி ஒரு கான்செப்டை வச்சு ஒரு 3 டேஸ்க்குள்ளே எடுத்த ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் தான் அது. வாங்க பார்க்கலாம். இவர் தான் என் கிளாஸ் டியூட்டர். இவர் பார்க்க ஸ்டாஃப் மாதிரி இல்லைனாலும் பட் என்ன பண்ணுறது, இவர் அதிகமாக டென்ஷன் ஆவார். பட் என்ன, அதை விட அதிகமாக தூங்கிடுவார். சரி, இவர் கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இனி பார்ப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங். காலையில் ஃபர்ஸ்ட் ஹவரே இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி கிளாஸ் நடத்துறது? குட் மார்னிங். டேய் சாரா காலையிலேயே தூங்கிட்டு நைட் எல்லாம் சேட் பண்ண வேண்டியது, இங்க வந்து தூங்க வேண்டியது. உட்காரு. ஓகே சார். பிளேஸ்மெண்ட்னு என்ன சார்? அதானே. இயர் ஸ்டூடெண்ட், நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டாக பிளேஸ்மெண்ட் அலாட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்டர்வியூ ஓரியன்டாகவும் நடக்கும். இன்டர்வியூனாலே என்ன தெரியுது எங்களுக்கு? செம கிளைமேட்ஸ். நீ எல்லாம் வேலைக்கு போய் நமக்கெல்லாம் யார் மிச்சம் வேலை கொடுப்பா? நான் பேங்க்ல செலக்ட் ஆயிருந்துச்சான். நான் பெங்களூர் போயிருந்தா காட்டு வேலைக்கு போயிருவினே. போட்டு மச்சான். இன்னையோட கிளாஸ் முடிஞ்சிச்சு, நாளைக்கு எல்லாம் லீவ் விடாமல் வந்துருங்க, ஓகேவா? பல்ட்டி பக்குற டர்ல உடன பல்த்து வருல்டு மொத்தமும் அர்ல உடன பிஸ்தே. என்னாரு வருதுக்கு பாரு. பிசிறு கல்பி பெர்ல உடன பல்த்து. ஐ பலூனு. சரி, இப்போ கிளாஸ் பார்க்கலாம். என்னது கிளாஸா? ஐயோ, தண்ணி விஷயம் வந்தா சார். கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன் சார். சார் நானும் போயிட்டு வந்துடுறேன் சார், வாங்க போகலாம். பேசாம உட்காரு. கிளாஸ் வருது, உங்களுக்கு எல்லாம் வரும். ஜெனரல் நாலேஜ் பற்றி பார்க்கலாம், சரியா? பாரு. பேசாம கவனிங்கடா. போய் கவனி. பேசாம உட்காரீங்களா இல்லை வெளியே தோத்துடுவா? தோரத், அதானே எங்களுக்கு வேணும். 3 பேர் வெளியே போங்கடா. மச்சான் கேம் பார்க்கலாம்டா. ரெடி மாமா. சார் கேம் பார்க்கலாம் சார். சரி, இப்போ பாய்ஸ் ஒரு டீம், கேர்ள்ஸ் ஒரு டீம், வாங்க. உங்கள் பலூனை கை டச் பண்ணாமல் அங்கே போயிட்டு இங்கே வரணும், சரியா? கமான் கமான் கமான். வெரி குட் வெரி குட் வெரி குட். விட்டுறாதடா, பாத்துடா. டேய் ஏன்டா விட்ட? டேய் நீதான்டா விட்ட. டேய் டேய் ஏ போடா.
வாழ்த்துக்கள். இந்த கேம்லேருந்து என்ன தெரிஞ்சிட்டோம்னா, உங்கள் டீம் நம்பர் கோஆர்டினேட் பண்ணாதான் எந்த ஒரு ப்ராஜெக்டும் முடிக்க முடியும். ஏன் மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ மாதிரியே தெரியலல்ல? அப்புறம் ஏன் கால் நடக்குது? ஆமாம், உள்ள என்ன மச்சான் கொஸ்டின் கேட்பான்? உனக்கு எத்தனை அரியர்? கோயம்புத்தூரில் வேலை கிடைச்சா பரவாயில்ல, சம்பளம் ஒரு 20,000 ரூபா இருந்தால் ஓகே. எப்படியும் வேலை கிடைச்சிடும் நினைக்கிறேன். என்னடா இவன் பயத்திலே பைத்தியம் ஆயிட்டான். நான் தான். ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். 8 மார்க் கொஸ்டின் படிச்சிட்டே மச்சான். எப்படி செலக்ட் ஆக போகிறதில்ல. ஆல் தி பெஸ்ட். இருடா வந்து கவனிச்சுக்கிறோண்ணே. ஐயோ வரமாட்டேங்குது, என்னாச்சு? ஐயோ செலக்ட் ஆன மாதிரி தான். ஐயோ குட் மார்னிங் சார். Good morning. Sit down. Your name? கணேஷ் சார். Okay. What is team coordinating? சார் ஒரு பலூனுக்குன்னு வைங்க, நீங்கள் நானும் பிடிச்சின்னு போயிட்டே இருக்கிறோம், நீங்கள் நானும் கோஆர்டினேட்டிங்காக போயிட்டே இருக்கிறோம், நீங்கள் விட்டீங்கன்னு வை போச்சு. டென்ஷன் ஆகிட்டாரோ? What nonsense? Get out. என்ன மச்சான் செலக்ட் ஆயிட்டியா? ஏமாம்மா 20 மார்க் கேட்டாங்களா? டேய் என்னாச்சுடா? ஆட பிளேஸ்மெண்ட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொன்னேன், அது போய் வெளியே வருத்திட்டானுங்க. இல்லைடா, நான் போய் செலக்ட் ஆகிட்டு வர்றேன். போ. ஐ மச்சான் வரான். வா மச்சான், ட்ரீட் வைடா. உனக்கு என்னடா ஆச்சு? அது Who is the Prime Minister of our India? பிரைம் மினிஸ்டரா? யார் இருக்கு? அட நம்ம நீரவ் மோடி சார். Out. அட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்க, அதுக்குன்ட்டு நான் நீரவ் மோடின்னு சொன்னேன். அதுக்கு டே அது நீரவ் மோடி இல்லை மாமா, நரேந்திர மோடி. ஆமாம் பெண்ணு ஒரு வார்த்தை மிஸ் ஆகிப்போச்சு. அது என்னப்போ? ஐயோ அடுத்து நான் தான்டா. கங்க்ராஸ் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ் மாமா. பார்த்து பண்ணுறா. குட் மார்னிங் சார். Sit down. Your name? மை நேம் இஜாஸ். You are from? கோயம்புத்தூர். Okay. What is team coordinating? In team coordinating, every person should he participate in the role. Then only it will he truthful. Okay. Your strength? Only positive thoughts and friends. You are selected. Wow. Thank you sir. இவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல, தெரிஞ்சால் புலம்பி தள்ளுவானுங்களே. என்னாச்சு மச்சான்? செலக்ட் ஆகிட்டா. செலக்ட் ஆகிட்டியா? டேய் எப்படா செலக்ட் ஆன? எனக்கே தெரியலடா. உனக்கே தெரியல? சரி வா போலாம். மச்சான் ட்ரீட் வைடா. ட்ரீட் வச்சிடுறா. கன்ஃபார்ம். கூட இருக்கிறவன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அதை பார்த்து பொறாமப்படாமல் மச்சான் எனக்கு ட்ரீட் வைடான்னு கேட்குற ஒரே ஜீவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நட்பிற்கு நெஞ்ச நிமித்து அட அச்சம் எதுக்கு மச்சான் பட்டைய கிளப்பு பிரச்சனை வந்த அடிச்சு நொறுக்கு அவன் முறைச்சு பார்த்தா அவன் மீசைய முறுக்க. என்னடா திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, கான்செப்டே வேறு. இந்த மாதிரி கேம்ஸை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் பல பேர் இருக்கீங்க. சில பேருக்கு இந்த கேமை ஒரு இடத்துல யூஸ் பண்ணுமான்னு கூட தெரியாது. பிளேஸ்மெண்ட் ட்ரெயினர்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், கேம்ஸோட எண்டிங்கில் இன்னும் ப்ரீஃபாக இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் தரணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், இவ்வளோ தூரம் நமக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆர்கனைசிங்காக கோஆர்டினேட்டிங்காக பிளேஸ்மெண்ட் கொண்டு போகிறாங்க. அதுக்கான பெனிஃபிட் நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது தான். நீங்களாம் செலக்ட் ஆகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.